நம்ம பார்க்கின்ற காட்சி பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய ஆலயங்களில் சிறப்பான ஒரு ஆலயம்னா வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய தலையிலிருந்து பூக்கள் சரிவதோடு மட்டும் இல்லைங்க, அங்கு அருள் வந்து ஒரு நபர் சொல்லக்கூடிய வாக்கினையும் பெருமாளுடைய கண்விழித்ததாக சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பெருமாளை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சொன்னால் நிச்சயம் நிறைவேறுங்க. பெருமாளை வழிபடக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். செல்வம் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக மாறுங்க. மேலும் இல்லறத்தில் சிறக்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பெருமாள் வழிபாட்டு முறை என்ன? உங்கள் வாழ்க்கையில் வறுமை நீங்கி சகல நன்மைகளும் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா தொடர்ந்து பெருமாளை இந்த முறையில் வழிபட்டு வாங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு. பெருமாள் பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் உங்களுடைய தசா புத்தியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சிறப்பான ஒரு பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாளை அருளை பெறுவதற்கு ஏகாதசி, திருவோணம், சனிக்கிழமைனே புரட்டாசி, மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் பல பேர் இருப்பீங்க. பெருமாளுடைய அருள் கிடைத்தாலே போதுங்க. அவருடைய திருமார்பில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயருடைய அருளும் நமக்கு உண்டுங்க. இவங்க இருவருடைய அருள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கும் இன்பமான வாழ்க்கைக்கும் குறைவே இருக்காதுங்க. திருமாலுடைய அருள் இருந்தாலே மரணத்திற்கு பிறகு வைகுண்ட பதவியோ சுகமான வாழ்வு உண்டுன்னு சொல்லலாம். ராஜா பெருமாளை வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில நம்ம செய்த பாவங்கள் தீருங்க, செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும், வைகுண்ட பதவி நிச்சயம் உண்டு. பெருமாளை தரிசிப்பதற்கு திருப்பதி, ஸ்ரீரங்கம் புகழ்பெற்ற வைணவ தலங்கள்னு பல இருந்தாலும் அந்த தலங்களுக்கெல்லாம் நம்ம போய் பல ஆயிரம் செலவு செஞ்சு பல மணி நேரம் காத்திருந்ததாங்க பக்தர்கள் தரிசித்துட்டு வரோம். அதுவும் பெருமாளுக்குரிய மாதத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் எப்போதுமே அலைமோதுங்க பெருமாளுடைய ஆலயத்தில். ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையான பக்தி இருந்து பெருமாளை நம்ம காண இருக்கும் இடத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த முறையில் வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டு. பெருமாள் பார்த்தீங்கன்னா எளியோருக்கு எளியோராக இருந்து அருள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தெய்வங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏழை குசேலர் கொடுத்த ஒரு பிடி அவளை மகிழ்வோடு ஏற்றி அவருக்கு கோடி கோடியாக செல்வங்களை அள்ளி கொடுத்த தெய்வம் தான். பிடித்தமான வழிபாட்டை செய்து உண்மையான பக்தியோடு இவரை வழிபட தொடங்கினாலே நம்முடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் வருவாருங்க. அது எப்படி நீங்கள் பெருமாளை வழிபடலான்னு நீங்கள் கேட்கலாம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தீங்கன்னா எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தில் நிச்சயம் உங்கள் வீட்டில் எழுந்தருளை செய்யலாங்க. இதற்கு உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு விளக்கேற்றி மனதார அவரை நினைத்து கோவிந்தான்னு அழைத்தாலே அந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா மாவிளக்கில் ஏற்றிய தீபத்தில் நிச்சயம் எழுந்தருளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டிய வரங்களை நிச்சயம் கொடுப்பாரு. இந்த வழிபாட்டையும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் செய்வது சிறப்பான பலன் உண்டு. இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து மனதார பெருமாளை நினைத்து கொண்டு அவருக்குன்னு உரிய ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் சொல்லி வழிபடுங்க. பிறகு மனதார பெருமாளை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வேண்டிக் கொண்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அவரிடம் சொல்லி முன்வைத்தாலே நிச்சயம் நிறைவேறுங்க. நீண்ட காலமாக தீராத பிரச்சனையே, கடன் தொல்லை, வேலை கிடைக்கல, சுப காரியத்தில் தடையாக இருக்கா, குழந்தை பாக்கிய வேண்டுன்னு ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு இந்த மாவிளக்கு வழிபாட்டினை செய்தாலே நிச்சயம் கோவிந்தா உங்களுடைய கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றி தருவாருங்க. நம்ம அனைவருமே வியப்பாக பார்த்து வரக்கூடிய கோவில்களில் ஒன்றாக பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் திருக்கோவில் ஒன்றுங்க. இங்குள்ள அத்திவரதராஜ பெருமாளை பிரம்மதேவர் உருவாக்கினார்னு சொல்லுவாங்க. அவர் தற்போது திருக்குளத்தில் வாசம் செய்வதோடு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்து ஒரு மண்டலம் பூஜை செய்து மீண்டும் குளத்தில் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் மூலவராக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டாலும் உண்மையில் இவர் பழைய சீவரன் பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேவராஜ பெருமாள்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய புராண கதையின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருப்பதி கோவில்களை விட இந்த கோவில் ரொம்ப பழமையான வரலாறு கொண்ட ஆலயமாக இருக்குது. ஆதியில் பார்த்தீங்கன்னா சிருஷ்டியை மேற்கொண்ட பிரம்மதேவன் தன்னுடைய காரியங்கள் செல்வனே நடைபெற ஒரு யாகம் மேற்கொண்டிருக்காரு. யாகத்திற்கு சரஸ்வதி தேவியை அழைக்காததால துணைவி இல்லாமல் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்பதால காயத்ரி சாவித்திரியை வைத்து யாகத்தை முடிக்க எண்ணினாரா. தன்னை அழைக்காமலே யாகம் செய்த பிரம்மதேவர் மீது கோபம் கொண்ட சரஸ்வதி தேவியும் பார்த்தீங்கன்னா
பிரம்மனின் யாகத்தை அழிக்க வேகவதியாராக உருமாறி யாகத்தை நோக்கி வந்திருக்கா. பிரம்மதேவனோ யாகத்தை காப்பாற்றும் பொருட்டு பெருமாள் சைனம் கொண்டு நதியை தடுத்து பிரம்மனின் யாகத்தை காப்பாற்றினாரா. இதனால் தாங்க யாகத்தை காப்பாற்றிய திருமாலிடம் தேவர்கள் உள்ளிட்டோர் வரங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட வரத்தை எல்லாம் வாரி வழங்கியதால இங்குள்ள பெருமாளுக்கு பரதர்னு பெயர் வந்தது. மரத்தாலான பெருதராஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்துல தான் பிரம்மன் தேவர்களுக்கு புண்ணிய கோடி கோலத்துல, அதாவது சங்கு சக்கரம் கதை தாங்கிய கோலத்துல பெருமாள் காட்சியளித்திருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா புண்ணிய கோடி கோலத்துல காட்சியளித்த வரதராஜ பெருமாளை பிரம்மதேவர் அத்திமரத்தால் வடித்து வழிபடுத்தாராம். மீண்டும் ஒரு யாகத்தை நடத்தி பிரம்மதேவர் அத்திமரத்தாலான வரதராஜ பெருமாளை முன்னிறுத்தி யாகத்தை நடத்திட்டாரு. பிறகு பார்த்தீங்கன்னா யாகத்தின் நெருப்பு பெருமாள் சிலையை பாதிச்சிச்சு. இதனால செய்வதறியாம தவித்த பிரம்மதேவனுமே நான் என்ன செய்வதுன்னு பெருமாளை வேண்டிட்டாரு. பிறகு பெருமாளின் யோசனையின்படி தன்னை குளிர்விக்க கோயில்ல சரச குலத்திற்கு நடுவே இருக்கக்கூடிய மண்டபத்துல அடியில சைனத்துல வைக்க சொன்னாராம். பிரம்மனோக்கு பெருமாளிட்ட கட்டளையின்படி தாங்க 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்துல நீரை வெளியே இறைத்திட்டு பெருமாளை வெளியே எடுத்து 48 நாட்கள் சிறப்பு பூஜைகளும் செய்கிறாங்க. வெளியே எடுக்கப்பட்ட அத்திவரதர் பார்த்தீங்கன்னா 24 நாட்கள் சைன வடிவிலும் 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். இந்த அத்திவரதரை வணங்குவதால் மோட்சம் பெறலாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இவரை தரிசிக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவாக இருந்துச்சு. 2வது முறையாக இந்த பெருமாளை தரிசித்தா வைகுண்ட பதவி பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. வரதராஜ பெருமாளை வழிபடுவதால நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் காணாமல் போகுங்க. விரதங்களே ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம்னா ஏகாதசி விரதம். அது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மட்டும் விரதம் இல்லைங்க. பெருமாளை வழிபடக்கூடிய அனைவரும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளபிறை தேய்பிரை ஏகாதசியில் வழிபாடு செய்து வந்தாலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஏகாதசி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி முடிந்து தேய்பிரை ஏகாதசி என்று நீங்கள் எந்த முறையில் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீருன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உங்களது திதி ஏகாதசி திதி. அதனால் இந்த ஒரு வழிபாட்டை பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். இல்லைன்னா காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணிக்குள்ளே செய்யலாங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சிலை விக்கிரகம் வலம்புரி சங்கு சாலிகிராமன்னே பெருமாளுக்கு அம்சம் நிறைந்த ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதற்கு மாலை நேரத்தில் பன்னீரால் அபிஷேகம் செய்யணும். ஒருவேளை இப்படி பெருமாளின் சொரூபமாக எதுவும் உங்ககிட்ட இல்லைனாலும் பெருமாளின் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாங்க. பிறகு பெருமாளுக்கு இந்த நாள ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துட்டு 5 அகல் விளக்குகளை நல்லெண்ணெய் ஊற்றி வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி முடித்த பிறகு நீங்கள் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 54 முறை சொல்லி துளசி இலைகளால் அர்ச்சனை செய்திருங்க. துளசி இலை கிடைக்கவில்லைன்னு வாசனை மிகுந்த மலர்களை வைத்து கூட இந்த நாள் அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. இந்த முறையில் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து தீருங்க. பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சது உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட்ட பிறகு அந்த கோலத்தின் நடுவிலே ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதியினுடைய படத்திற்கு வாசனை நிறைந்த பொருட்களை சூட்டி புது நீல நிற துணியை வச்சு கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நைவேத்தியமாக படைத்திடுங்க. பிறகு விரதம் மேற்கொள்பவங்க நீல நிற உடைகளை அணிவது ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்களையும் சோஸ்திரங்களையும் சுதித்து பூஜை செய்து வழிபடலாம். மேலும் சனிக்கிழமை நாள விரதம் மேற்கொள்ளக்கூடியவங்க காலை முதல் மாலை வரை விரதம் இருக்கலாம். காலையில் சிறிது உணவை காகங்கள் உணவு வைக்கணும். மாலை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. மாலையில் பூஜை செய்து முடிந்த உடனே நெய்வேத்திய பிரசாதத்தை
சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடித்துக்கலாம். மேலும் இந்த நாளில் பெருமாளுக்கு தாமரை மலர்களை படைத்து வழிபடுவதும் துளசி இலைகளை அர்ச்சனை செய்து வழிபடுவதோ சிறப்பான பலன் உண்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயண எனும் பதிவை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.